காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர். இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா பதிலடி கொடுத்து 9 பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாட்கள் சண்டை நடந்தது. தற்போது போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. பாகிஸ்தானுடனான 4 நாள் சண்டையில் ரூபாய் 15,000 கோடி செலவு ஏற்பட்டுள்ளது. கடந்த 7, 8, 9 தேதிகளில் நடந்த தாக்குதல்கள், அதையொட்டி மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மட்டும் தினமும் ரூபாய் 1,460 கோடி முதல் ரூபாய் 5,000 கோடி வரை செலவானது. அந்த வகையில் 4 நாள் செலவு ரூபாய் 15,000 கோடி வரை ஆனதாக பாதுகாப்புத்துறை மதிப்பிட்டுள்ளது. கப்பலில் இருந்து தரைப்பகுதியில் இலக்கை தாக்கக்கூடிய இந்திய தயாரிப்பு பிரமோஸ் ஏவுகணை பயன்படுத்தப்பட்ட செலவும் இதில் அடங்கும். L-70 ரக விமான எதிர்ப்பு சிறிய வகை நவீன பீரங்கி, Itzayu-23 mm பீரங்கிகள், S-400 அம்சங்களை கொண்ட சில்கா ரகவான் பாதுகாப்பு சாதனங்கள் போன்றவற்றை பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்தியதாக இந்திய பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் தெரிவித்தனர். சண்டையில் தலா ரூபாய் 50,000 மதிப்புள்ள ரஷ்ய தயாரிப்பு வெடிமருந்து ட்ரோன்களும் நூற்றுக்கணக்கில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவை தவிர போர் விமானங்களை இயக்கும் செலவு, தளவாடங்கள், துருப்புகளின் நடமாட்டம், மீட்பு நடவடிக்கைகள், போர் மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை செலவு என கணக்கிட்டால் நிதி செலவினம் கடுமையாக இருக்கும் என வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர்.